ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோலேருந்து தமிழ்லேருந்து தான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். பாருங்கள். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்று, கொல், அம்ம இது வந்து எவ்வகை சொல் என்பதை கண்டறிக அப்படிங்கிறாங்க. இது பார்த்தாவே வந்து உங்களுக்கு வந்து தெரியுது, இது வந்து ஒரு இடைச்சொல் அப்படின்னு தான் வந்து சொல்கிறாங்க. இடைச்சொல் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, அது வந்து ஒரு தனித்து நின்று வந்து பொருள் தராது அப்படிம்பாங்க. அது பெயர் சொல்லுக்கும் வினைச்சொல்லுக்கும் இடையில நின்று பொருளை விளக்கும் சொல் தான் வந்து இடைச்சொல் அப்படிம்பாங்க. ஸோ தனித்து நின்று அது பொருள் தராது அப்படிம்பாங்க. உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொன்னால் தெரியும். மலர் போன்ற கை அப்படின்னா வந்து அந்த போன்ற அப்படிங்கிறதான் வந்து இரட்டைச்சொல், இடைச்சொல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது அந்த வேற்றுமை உறுப்பு தான் வந்து சம்டைம்ஸ் வந்து இடைச்சொல்லாக வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. இதே வந்து என்ன, கண்ணனை வந்து பார்த்தேன் அப்படின்னா அந்த ஐ வருது பார்த்தீங்களா, அதுதான் வந்து இடைச்சொல். ஸோ அந்த இடைச்சொல் அப்படிங்கிறது வந்து ஒரு தனித்தனின்னு வந்து பொருள் தராது. அந்த பெயர் சொல்லுக்கும் வினைச்சொல்லுக்கும் இடையில் நின்று அந்த பொருளை விளக்கும் சொல் தான் வந்து இடைச்சொல் அப்படிம்பாங்க. ஸோ வந்துன்னா என்று, கொல், அம்ம இது வந்து எவ்வகை சொல் அப்படின்னா வந்து இடைச்சொல் அப்படிங்கிறாங்க. அடுத்து பாருங்க, கண்ணன் நோயின்றி வாழ்ந்தான் அப்படிங்கிறாங்க. இது வந்து எந்த எச்சம், வினையெச்சமா, தெரிநிலை வினையெச்சமா, குறிப்பு வினையெச்சமா, மூற்றெச்சமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன, தெரிநிலை வினையெச்சம்னா வந்து காலத்தை வந்து காட்டும். அது வந்து நிகழ்காலமா, இறந்த காலமா, எதிர்காலமா. எடுத்துக்காட்டு வந்து என்ன, படித்து வெற்றி பெற்றான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து அந்த படித்து அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து இறந்த காலத்தில் வந்துடும். ஸோ வந்து அதுதான் வந்து என்ன, தெரிநிலை வினையெச்சம். இதே குறிப்பு வினையெச்சம் அப்படின்னா வந்து காலத்தை வந்து வெளிப்படையாகவே உணர்த்தாது. அதுக்கு பதிலாக பண்பினை மட்டும் உணர்த்தி நின்று ஒரு வினைமூற்றை கொண்டு முடியும் எச்ச வினையச்சொல் தான் குறிப்பு வினையெச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பு வினையெச்சம் அப்படின்னா வந்துன்னா காலத்தை வந்து வெளிப்படையாக உணர்த்தாது, பண்பினை மட்டும் உணர்த்தி நின்று ஒரு வினைமுற்றை கொண்டு முடியும் எச்ச வினைச்சொல் தான் வந்து குறிப்பு வினையெச்சம் அப்படிங்கிறாங்க. எடுத்துக்காட்டு வந்து மெல்ல நடந்தான், அது கூட வந்து நம்ம வந்து சொல்லலாம். ஸோ வந்து இதில் வந்து எந்த ஒரு காலத்தையுமே காட்டலை. ஸோ வந்து தெரிநிலை வினையெச்சம்னா காலத்தை காட்டும், குறிப்பு வினையெச்சம்னா பண்பினை மட்டும்தான் உணர்த்தும், காலத்தை வந்து வெளிப்படையாக காட்டாது. ஸோ கண்ணன் நோயின்றி வாழ்ந்தான் அப்படிங்கிறது வந்து ஒரு குறிப்பு வினையெச்சம். அடுத்து பாருங்க, பண்ணொடு தமிழொப்பா என தொடங்கும் பாடல் இடம்பெறும் நூல் வந்து எது அப்படின்னா வந்து இது வந்து ஒரு தேவாரம் அப்படிங்கிறாங்க. தேவாரம் அப்படின்னா திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் இவங்களோட பாடிய பாடல்களின் தொகுப்பு தான் வந்து தேவாரம் அப்படின்னு கூட வந்து சொல்லுவாங்க. ஸோ பண்ணொடு தமிழொப்பாய் என தொடங்கும் பாடல் இடம்பெறும் நூல் வந்து எது அப்படின்னா வந்து தேவாரம். அடுத்து இந்த தமிழ் எழுத்துக்கள் வந்து நல்லா பார்த்துங்க. இது வந்து இது 4 என்ற எண்ணை வந்து குறிக்கும் தமிழ் எழுத்து வந்துன்னா ச அப்படிங்கிறாங்க. இதே வந்து அ அப்படின்னா வந்து 8 வந்து குறிக்கும். ஊ வந்து என்ன 2 குறிக்கும், எண் 2 குறிக்கும். ரூ வந்து என்ன எண் வந்து 5 வந்து குறிக்கும். ஸோ நமக்கு இது எப்படி கேட்பாங்க அப்படின்னா, சம்டைம்ஸ் வந்து அடிஷனில் வந்து கேட்பாங்க. இந்த நம்பர்ஸ் வந்து கொடுத்து இதை வந்து அடிஷனில் வந்து இந்த நம்பர்ஸை எழுதுங்க அப்படிங்கிற மாதிரி கொடுப்பாங்க. இது மாதிரி டேரெக்டாக கொடுத்தாலும் உங்களுக்கு எழுத தெரியணும். அதுக்கு வந்து கரெக்டாக எந்தெந்த நம்பருக்கு வந்து எந்தெந்த தமிழ் எழுத்து வருதுன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் வந்து அடிஷனே பண்ண முடியும். ஸோ எல்லாத்துக்கும் நம்ம வந்து ரெடியாக இருக்கணும் அப்படின்னா வந்து அந்த எந்த எண்ணுக்கு எந்த தமிழ் எழுத்து வருது அப்படிங்கிறதுல நம்ம தெளிவாக இருக்கணும். பார்த்துங்க. 4 என்ற எண்ணை குறிக்கும் தமிழ் எழுத்து எது அப்படின்னா வந்து ச. மாணவர்களே, உங்களுக்கு சீருடை இல்லையோ என வினா வந்து என்ன அப்படின்னா வந்து சீருடை இல்லை அப்படின்னா வந்து கொடுக்கறதுக்காக தான் வந்து அவங்க வந்து கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி. அதனால தான் வந்து இது வந்து கொடை வினா அப்படிங்கிறாங்க. மாணவர்களே, உங்களுக்கு சீருடை இல்லையோ என்னும் வினா வந்து என்ன அப்படின்னா வந்து கொடை வினா அப்படிங்கிறாங்க. இதே அறிவினா அப்படின்னா வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்து மாணவன் வந்து ஆசிரியரிடம் வந்து இல்லை ஆசிரியர் தான் வந்து மாணவனிடம் வந்துன்னு வினா தான் வந்து அறிவினா. ஏன்னா ஆசிரியருக்கு வந்து அந்த கேள்வி என்ன அப்படின்னு தெரியும், அந்த கேள்விக்கான பதிலும் தெரியும். அது வந்து மாணவர்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற தொனியில் வந்து கேட்குறது தான் வந்து அறிவினா அப்படிம்பாங்க. இதே அறியாவினா அப்படின்னா வந்து மாணவன் வந்து ஆசிரியரிடம் கேட்பது தான் வந்து அறியாவினா அது மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஸோ வந்து மாணவர்களே, உங்களுக்கு சீருடை இல்லையோ அப்படின்னு சொல்கிறது வந்து எந்த வினா அப்படின்னா வந்து கொடை வினா. அடுத்து பாருங்க, பொருந்தாத மரபு தொடரை குறிப்பிடுக அப்படிங்கிறாங்க. கோழி வந்து கூவும் அப்படிங்கிறது தவறு. நமக்கு வந்து இது வந்து தெரியலைனாலுமே நீங்கள் வந்து டிக் அடிச்சிடலாம். ஏன்னா குயில் வந்து கூவுங்கிறது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்துருப்பீங்க. ஸோ கோழி வந்து கூவுங்கிறது வந்து ராங்குங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம். கோழி அப்படின்னா வந்து கொக்கரிக்கும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க, கூவும் வராது. குயில்னா கூவும், மயில் அகவும், கிளி பேசும், கோழினா கொக்கரிக்கும்.
அடுத்து பாருங்க, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குக. மனம் வைத்தாய், புதுமை, மண்ணில், மலர்க்குள். இதெல்லாம் வந்து என்னன்னா ஒழுங்குபடுத்தி எழுதுங்க அப்படின்னா, மண்ணில் புதுமை, மலருக்குள் மனம் வைத்தாய், மண்ணில் புதுமை, மலருக்குள் மனம் வைத்தாய் அப்படிங்கிறாங்க. அடுத்து பாருங்கள், திருவாசகம் இடம்பெற்ற பாடல்களின் எண்ணிக்கை வந்து எத்தனை அப்படின்னா வந்து 658 பாடல்கள் வந்து சொல்கிறாங்க. ஃபஸ்ட் வந்து என்ன, திருவாசகத்தோட ஆசிரியர் யார் அப்படின்னா வந்து மாணிக்க வாசகர் தான் வந்து சொல்லுவாங்க. திருவாசகம், திருக்கோவையா, திருச்சிற்றம்பலக்கோவை இதெல்லாம் வந்து மாணிக்க வாசகரோட வந்து நூல்கள். ஸோ வந்து இதில் வந்து திருவாசகம் வந்து என்ன, திருமுறையிலே வந்து 8ஆம் திருமுறையை வந்து வைத்திருப்பாங்க. ஸோ திருவாசகத்தில் நமக்கான கேள்வி என்ன, திருவாசகத்தில் இடம்பெற்ற பாடல்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா வந்து 658. அளபடை வந்து கொடுத்துருக்காங்க. அளபடையிலேயே நம்மள்ட்ட வந்து அதிகமாக கேட்குற கேள்வி வந்து எப்பயுமே வந்து சொல்லிசை அளபடை தான் இருக்குது பார்த்துங்க. உண்பதும் அப்படின்னா வந்து இசைநிறை அளபடை வந்து இன்னிசை அளபடை வரும். பெறாவிடின் அப்படின்னா வந்து செய்யுளிசை அளபடை இல்லைன்னா இசைநிறை அளபடை அப்படிம்பாங்க. அடுத்து பாருங்கள், தள்ளி ஈங்கிறது வந்து சொல்லிசை அளபடை அப்படிம்பாங்க. ஸோ வந்து நமக்கான கேள்வி என்ன, சொல்லிசை அளபடை தேர்வு செய்க அப்படின்னா தள்ளி ஈ தான் வந்து சொல்லிசை அளபடை. அடுத்து ஒரு பிரித்தெழுது கொடுத்துருக்காங்க. வெவ்வேறு பாணி அப்படின்னா வந்து வெம்மை கூட்டல் இரும்பு கூட்டல் ஆணி தான் வந்து வெவ்வேறு பாணி. வெம்மை கூட்டல் இரும்பு கூட்டல் ஆணி தான் வந்து என்ன, வெவ்வேறு பாணி. அடுத்து பாருங்கள், பொருந்தாத இணையை வந்து கண்டறிக அப்படிங்கிறாங்க. ஸோ ஏ ஆப்ஷன் தான் வந்து பொருந்தலை. அடுத்து உள்ளதெல்லாம் பார்த்துங்க. பணவன்னா அந்தணன், அல்கு இரவு, விபுதர் புலவர். ஸோ பையூல் அப்படின்னா வந்து இன்பங்கிறது வந்து பொருந்தாதது அப்படிங்கிறாங்க. ஸோ பையூல் அப்படின்னா வந்து என்ன வரணும் அப்படின்னா வந்து துன்பம். இதுக்கான கரெக்டான பொருள் வந்து என்னன்னா துன்பம் தான் வரணும். ஆனால் நமக்கு வந்து என்ன எதிர்ச்சொல் வந்து கொடுத்துருக்காங்க. பையுள் அப்படின்னா வந்து இன்பம் அப்படிங்கிறது வந்து பையுளுக்கான எதிர்ச்சொல் தான் இன்பம். ஸோ பையுள் அதுக்கான பொருள் வந்து என்ன அப்படின்னா வந்து துன்பம் தான் வந்து சொல்லுவாங்க. அதனால தான் வந்து ஏ ஆப்ஷன் வந்து ராங். அடுத்து பாருங்கள், ஒரு பிரித்தெழுதுக. நன்கு அணியர் எப்படி பிரிக்காங்கன்னா நன்கு கூட்டல் அணியர் தான் வந்து நன்கணியர். அடுத்து பாருங்கள், ஒரு பொறுத்துக. வைதருப்பம் அப்படின்னா வந்து ஆசுக்கவி அப்படிங்கிறாங்க. கவுடம் இது வந்து ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின் பார்த்துங்க. வைதருப்பம் அப்படின்னா வந்து ஆசுக்கவி, கவுடம் அப்படின்னா வந்து மதுரக்கவி, பாஞ்சாலம் அப்படின்னா வந்து சித்திரக்கவி, மாகதம் அப்படின்னா வந்து வித்தார கவி. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, கேட்கலாம். இது வந்து ஒரு ரிப்பீட்டட் கேள்வி. வைதருப்பம் ஆசுக்கவி, கவுடம் மதுரக்கவி, பாஞ்சாலம் வந்து சித்திரக்கவி, மாகதம் வந்து வித்தார கவி. விளம்பி என்பது டேஸ் பெயர் அப்படிங்கிறாங்க. விளம்பி என்பது வந்து ஊர் பெயர். நான்மணி கடிகையை வந்து இயற்றிய வந்து விளம்பி நாகனார் தான். அதில் அந்த விளம்பி என்பது வந்து ஊர் பெயரை குறிக்கும். அதுலேருந்து வந்த புக் கண்டென்ட் தான் வந்து இது. விளம்பி என்பது வந்து ஊர் பெயர் அப்படிங்கிறாங்க. அடுத்து பாருங்க, அற்புத பல ஆவணம் காட்டி அடியான் எண்ணே ஆளது கொன். இதை இப்படி பாடியவர் யார் அப்படின்னா வந்து சுந்தரர் அப்படின்னு சொல்கிறாங்க. அற்புத பல ஆவணம் காட்டி அடியான் எண்ணை ஆளது கொன் என்று பாடியவர் யார் அப்படின்னா வந்து சுந்தரர் அவர்களை தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ சுந்தரர் பற்றி வேறு என்ன கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா, இறைவனால் வந்து ஆட்கொள்ளப்பட்ட இடம் எது சுந்தரர் அப்படின்னா வந்து திருவெண்ணெய்நல்லூர் தான். அதை வந்து கேட்டிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. இதே வந்து என்ன, திருஞான சம்பந்தருக்கு வந்து இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட இடம் வந்துன்னா சீர்காழி வந்து சொல்லுவாங்க. திருநாவுக்கரசருக்கு வந்து திருவதிகை வந்து சொல்லுவாங்க. சுந்தரருக்கு வந்து திருவெண்ணெய்நல்லூர் சொல்லுவாங்க. மாணிக்க வாசகர் வந்து திருப்பெருந்துறை. ஸோ வந்து நமக்கான கேள்வி வந்து என்ன, அதிகமாக வந்து சுந்தரரை மாணிக்க வாசகரை வந்து இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட இடம் வந்து கேட்டிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. நமக்கு கேள்வி என்ன, அற்புத பல ஆவணம் காட்டி அடியானியனே ஆளது கொன் என்று பாடியவர் யார் அப்படின்னா வந்து சுந்தரர். அடுத்து பாருங்க, சங்க நூல்களுக்கு பின் தோன்றிய நூல்களின் தொகுப்பு வந்து எது அப்படின்னா வந்து 17 கீழ்கணக்கு அப்படிதான். ஸோ 17 மேல் கணக்கு தான் வந்து சங்க இலக்கிய நூல்கள்னு வந்து சொல்லுவாங்க. அதுதான் வந்து 8 தொகையும் 10 பாட்டும். அதுக்கப்புறம் வந்தது வந்து 17 கீழ்கணக்கு நூல்கள் தான். இது வந்து ஈஸியான கேள்வி தான், பட் வந்து புரிஞ்சிருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸி இது. அடுத்து பாருங்கள், பொருந்தாத இணை எது அப்படின்னா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சிறுபஞ்ச மூலம் காரியாசன், அது வந்து கரெக்டு. ஞான ரதம்னா பாரதியார், கரெக்டு. எழுத்து வந்து சு செல்லப்பா.
குயில் பாட்டு வந்து யாருடையது அப்படின்னா வந்து பாரதியாருடையது, கண்ணதாசனுடையது கிடையாது. ஸோ இதில் வந்து பொருந்தாத இணை அப்படின்னா வந்து என்ன, குயில் பாட்டு கண்ணதாசனுங்கிறது தான் ராங்கம். ஏன்னா குயில் பாட்டோட ஆசிரியர் யார் அப்படின்னா பாரதியார். சிறுபஞ்ச மூலம் வந்து காரியாசன், ஞானரதம் பாரதியார், எழுத்து சீசு செல்லப்பா, குயில் பாட்டும் வந்து பாரதியார் தான் வருவாங்க. அடுத்து பாருங்கள், இது வந்து நான் நான் அட்டன் பண்ணதுலலாம் இது மாதிரிலாம் ஒரே கொஸ்டின்ஸ்லாம் வந்து 2லாம் வந்து நான் பார்த்ததே இல்லை. ஆனால் நம்ம இப்போ கொஸ்டின்ஸ்லேயே வந்து 4-5 கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணதுலேயே ஒரு ஃபர்ஸ்ட்டு 50லேயே 1 or 2 கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக வந்திருக்கு. இது வந்து ஆச்சரியமாக இருக்குது. நமக்கு வந்து கிரேஸ் மார்க்கும் வரலாம். ஏன்னா ஒரே கொஸ்டின்லேயே வந்து கரெக்டாக எழுதிட்டோம்னா கிரேஸ் மார்க்கு. இதே நேரத்தில் வந்து அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் தெரியலை அப்படின்னாலும் வந்து என்னென்னா 2 கொஸ்டின் போன மாதிரியே ஆகும். ஸோ வந்து அதனால் தமிழை பொறுத்தவரை நல்லா கேர்ஃபுல்லாக வந்து பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு வந்து என்ன ஃபுல் மார்க் வாங்கணுங்கிற மாதிரி எய்ம் பண்ணி படிங்க. ஏன்னா தமிழில் வந்து நம்ம ஈஸியாக மார்க் எடுக்கிறதுக்கும் வழி இருக்குது, மார்க் வந்து போகிறதுக்கும் வழி இருக்குது. அதுக்கு இந்த மாதிரியான கேள்விகள் தான் ரிப்பீட்டடாக கேட்குற கேள்விகளில் வந்து நம்ம தப்பு பண்ணோம் அப்படின்னா வந்து மார்க் ரொம்ப லூஸ் ஆகிடும், பார்த்துக்குங்க. பண்ணோடு தமிழொப்பாய் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் வந்து எது அப்படின்னா வந்து தேவாரம். 1000 யானைகளை போரில் கொன்ற வீரனை புகழ்ந்து பாடும் இலக்கியம் வந்து எது அப்படின்னா வந்து பரணி அப்படிங்கிறாங்க. 1000 யானைகளை போரில் கொன்ற வீரனை புகழ்ந்து பாடும் இலக்கியம் எது அப்படின்னா வந்து பரணி. பரணியில் வந்து முதல் நூல் வந்து எது அப்படின்னா வந்து கலிங்கத்து பரணியை தான் வந்து சொல்லுவாங்க. இதே கலம்பகத்தில் வந்து முதல் கலம்பகம்னு வந்து நந்தி கலம்பகம் தான் சொல்லுவாங்க, அதை நோட் பண்ணிக்கோங்க. கிறிஸ்தவ கம்பர் என புகழப்படுபவர் யார் அப்படின்னா வந்து கிருட்டிண பிள்ளை தான் வந்து என்ன கிறிஸ்தவ கம்பர் என புகழப்பெறுபவர் அப்படின்னாங்க. இவர் வந்து என்ன எந்த நூலை வந்து எழுதியிருப்பாருன்னா ரஷ்னி யாத்ரீகம் அப்படிங்கிற நூலை தான் எழுதியிருப்பார். யாரோட நூல் வந்து என்ன ஜான் பன்னியன் வந்து எழுதிய வந்து ஆங்கில நாவலாசிரியர் தான் அவர். பில்கிரிமிஸ் ப்ராக்ரஸ் அந்த நூலை தழுவி தான் வந்து கிருட்டிண பிள்ளை வந்து ரஷ்னி யாத்ரீகத்தையே வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ நமக்கு கேள்வி என்ன, கிறிஸ்தவ கம்பர் என புகழப்படுபவர் யார் அப்படின்னா வந்து கிருட்டிண பிள்ளை தான். நற்றினையை தொகுப்பித்தவர் யார் அப்படின்னா வந்து பன்னாடு தந்த மாறன் வழுதி. ஏன்னா நற்றினையை வந்து தொகுத்தவர் யார் என்று தெரியாது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. தொகுப்பித்தவர் வந்து பன்னாடு தந்த மாறன் வழுதி. இதை உக்கிர பெருவழுதி வந்து அவங்க எதுக்கு வருவாங்கன்னா அகநானூருக்கு தான் வந்து உக்கிர பெருவழுதி வந்து வருவாங்க. திருக்குறளில் எத்தனை அதிகாரங்கள் வந்து உள்ளது அப்படின்னா வந்து 133 அதிகாரங்கள். மொத்த குறட்பாக்கள் வந்து 1330 குறட்பாக்கள். இயல்கள் வந்து எத்தனை இருக்கும், 9 இயல்கள் வந்து இருக்கும், அதை நோட் பண்ணிக்கோங்க. பாரதிதாசனார் சிறப்பு பெயரால் வந்து அழைக்கப்படுகிறார் அப்படின்னா வந்து புரட்சி கவிஞர் அப்படிங்கிறது தான் வந்து பாரதிதாசனுடைய வந்து சிறப்பு பெயர். புரட்சி கவி. அடுத்து வேற என்ன சொல்லுவோம், இயற்கை கவிஞர், புதுவை கவிஞர், தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ், இதெல்லாம் வந்து பாரதிதாசன் அவர்களுடைய சிறப்பு பெயர்கள். உரையிடப்பட்ட பாட்டுடை செய்யுள் என வழங்கப்பெறும் காப்பியம் வந்து எது அப்படின்னா வந்து சிலப்பதிகாரம் தான் சொல்லுவாங்க. சிலப்பதிகாரம் பற்றி நம்ம நிறைய பார்த்துருக்கோம். இது குடிமக்கள் காப்பியம், முதல் காப்பியம், ஒரு சமண காப்பியம் கூட பார்த்துருக்கோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் பார்த்துங்க. உரையிடப்பட்ட பாட்டுடை செய்யுள் என வழங்கப்படும் காப்பியம் எது அப்படின்னா வந்து சிலப்பதிகாரம். அடுத்து ஒரு பொறுத்துக்க பாருங்க. மேதி அப்படின்னா எருமை, சந்தம் அழகு, கோதில் குற்றமில்லாத, அங்கனர் அப்படின்னா வந்து சிவன் வந்து சொல்கிறாங்க. இதே மொத்தர்னாலும் வந்துன்னா சிவன் தான் நம்ம படிச்சிருக்கோம், அதை நோட் பண்ணிக்கோங்க. மேதி எருமை, சந்தம் அழகு, கோதில் குற்றமில்லாத, அங்கனர் அப்படின்னா வந்து சிவன். இது ஒரு பொறுத்துக. இது வந்து ஒரே கொஸ்டினாக மட்டும் கேட்கவும் வாய்ப்பு இருக்குது, பொறுத்துகாவும் கேட்டிருக்காங்க பாருங்க. ஆகாய தாமரை அப்படின்னா வந்து இல்லாத ஒன்று. இதெல்லாம் வந்து வெளியிலேருந்து எடுக்கல, புக்கில் வந்து இந்த கலைச்சொற்கள் அறிவோம்னு இந்த புக் பேக் வந்து மொழித்திறன் பயிற்சி இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து எடுத்த கேள்விகள் தான் இதெல்லாம். ஆயிரங்காலத்து பயிர் வந்து நீண்ட காலத்துக்குரியது அப்படிங்க. முதலை கண்ணீர் அப்படின்னா வந்து பொய் அழுகை. கொட்டி அளத்தல்னா வந்து மிகுதியாய் பேசுதல் அப்படிங்கிறாங்க. ஆகாய தாமரைனா இல்லாத ஒன்று, ஆயிரங்காலத்து பயிர்னா நீண்ட காலத்துக்கு உரியது, முதலை கண்ணீர்னா பொய் அழுகை, கொட்டி அளத்தல்னா வந்து மிகுதியாக பேசுதல். சைவ திருமுறைகளில் 10வது திருமுறையாக உள்ளது வந்து திருமந்திரம் அப்படிங்கிறாங்க. சைவ திருமுறைகளில் வந்து 10ஆம் திருமுறை வந்து திருமந்திரம். திருமந்திரத்தோட ஆசிரியர் வந்து திருமூலர் தான் வந்து சொல்லுவாங்க. அவங்கள வந்து முதல் சித்தர்னு சொல்லுவாங்க, ஆதி சித்தர் அப்படின்னு கூட சொல்லுவாங்கன்னு பார்த்துருக்கோம். இதே 8ஆம் திருமுறை இப்போ தான் பார்த்தோம், மாணிக்க வாசகரோட இதுதான் வந்துன்னா 8ஆம் திருமுறையை திருவாசகத்தை வச்சுருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்.
7வது வந்து யாரோடது வரும்னா வந்து சுந்தரர் அவர்களுடையது வந்து வரும். 3வது யாருடையது வரும்னா திருஞான சம்பந்தர் அவர்களுடையது வரும். 1 to 3 திருஞான சம்பந்தர், 4 to 6 வந்து திருநாவுக்கரசர், 7 சுந்தரர், 8 மாணிக்கவாசகர், 10 வந்து யாரோடது வரும்னா திருமூலரோட வரும். அடுத்த கேள்வி திருமூலரை பற்றி பாருங்கள். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பது இந்த நூலின் புகழ்மிக்க தொடர் அப்படிங்கிறாங்க. அதான் வந்துன்னா திருமந்திரத்தோட இதுதான் வந்து ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படிங்கிறாங்க. ஸோ இதோட ஆசிரியர் தான் வந்து திருமூலர் வருவாங்க. அடுத்து வந்து ஒரு தவறானவற்றை தேர்வு செய்க அப்படிங்கிறாங்க. குமரகுருபரின் வந்து நூல்கள் வந்து என்ன அப்படிங்கிறத நல்லா பார்த்துங்க. ஏன்னா குமரகுருபரர், வாணிதாசன் இவங்களோட நூல்கள்லாம் வந்து ரிப்பீட்டடாக கேட்குறாங்க, நோட் பண்ணிக்கோங்க. கந்தர் கலிவன்பா, மீனாட்சியம்மை பிள்ளை தமிழ், திருவாரூர் நான்மணி மாலை. ஏன்னா திருவாரூர் நான்மணி மாலையோட ஆசிரியர் யாருன்னு கேட்டிருந்தாங்க. ஒரு நூலை மட்டும் குறிப்பிட்டு கூட கேட்டிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. கந்தர் கலிவன்பா, மீனாட்சியம்மை பிள்ளை தமிழ், திருவாரூர் நான்மணி மாலை, காசி கலம்பகம், மதுரை கலம்பகம், முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ், நீதிநெறி விளக்கம். இதெல்லாம் வந்து யாரோட நூல்கள்னா குமரகுருபரின் வந்து நூல்கள். இதில் வந்து அவரோட நூல்கள் வந்து அல்லாதது வந்து எது அப்படின்னா வந்து வேதியர் ஒழுக்கம் அப்படிங்கிறாங்க. இது யாருடையதுன்னா வீரமாமுனிவர் அவர்களுடையதான் வந்து வேதியர் ஒழுக்கம். அடுத்து பாருங்கள். கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி ஆகிய 5 மூலிகையின் எந்த பகுதி வந்து உடல் நோயை தீர்ப்பன? ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து எந்த நூலில் குறிப்பிட்டிருப்பாங்கன்னா சிறுபஞ்ச மூலத்தில் தான் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. அதோட ஆசிரியர் வந்து யார் அப்படின்னா காரியாசன். ஸோ வந்து வேர்களை தான் வந்து இதில் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. இந்த மூலிகையின் வேர்கள் தான் வந்து உடல் நோயை வந்து தீர்ப்பவன. கண்டங்கத்தரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி. ஸோ வந்து இந்த மூலிகையின் எந்த பகுதி உடல் நோயை தீர்ப்பன அப்படின்னா வந்து வேர் பகுதி. அடுத்து பாருங்கள். முக்கூடர் பல்லு கற்பதன் பயன் வந்து என்ன அப்படின்னா உழவு தொழில், மீன் வகைகள், விதைகளின் பெயர்கள். ஸோ இதெல்லாம் தான் வந்து அதோட பயன் அப்படிங்கிறாங்க. ஃபஸ்ட்டு பல்லு அப்படின்னாவே வந்துன்னா உலத்திப்பாட்டு தான் வந்து சொல்லுவாங்க. அடுத்து வந்துன்னா இது டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. புலன் என்னும் சிற்றிலக்கிய வகை எது அப்படின்னா வந்து பல்லு அப்படிம்பாங்க. பல்லுன்னா வந்து உலத்திப்பாட்டு. அதே வந்து புலன் என்னும் சிற்றிலக்கிய வகையை சார்ந்தது வந்து எது அப்படின்னா பல்லு. அடுத்து பாருங்கள். சூழ்ந்து மாமையில் ஆடி நாடகம் துள குருத்தவனே. இந்த இடம்பெற்றுள்ள காப்பியம் வந்து எது அப்படின்னா வந்து சீவக சிந்தாமணியை தான் வந்து சொல்கிறாங்க. சூழ்ந்து மாமையில் ஆடி நாடகம் துள குருத்தவனே என்ன இடம்பெற்றுள்ள காப்பியம் வந்து எது அப்படின்னா வந்து சீவக சிந்தாமணி. அடுத்து பாருங்கள். பொருள் அறியுது. மயரி அப்படின்னா வந்து மயக்கம். மயரி அப்படின்னா வந்து அதன் பொருள் மயக்கம். திருவிளையாட புராணத்தில் உள்ள விருத்தப்பாக்கள் வந்து எத்தனை அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து திருவிளையாட புராணம்னா அதோட ஆசிரியர் யார் அப்படின்னா வந்து பரஞ்சோதி முனிவர் தான் வந்து அதோட ஆசிரியராக வந்து வருவாங்க. ஸோ திருவிளையாட புராணத்தில் வந்து 3 காண்டங்கள் வந்து இருக்கும். மதுரை காண்டம், கூடர் காண்டம், திருஆலவாய் காண்டம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதில் வந்து திருவிளையாட புராணத்தில் படலங்களோட எண்ணிக்கை வந்து எத்தனை இருக்கும்னா வந்து 64 படலங்கள் வந்து இருக்கும். பாடல்களின் எண்ணிக்கை வந்து 3363 பாடல்கள் வந்து உடையதான் வந்து திருவிளையாடல் புராணம் அப்படிங்கிறாங்க. நம்ம என்ன பார்த்தோம்? திருவிளையாடல் புராணம்னா பரஞ்சோதி முனிவரோட நூல் தான் வந்து திருவிளையாடல் புராணம். 3 காண்டங்கள் இருக்குது. மதுரை காண்டம், கூடர் காண்டம், திருஆலவாய் காண்டம். அதில் 64 படலங்கள் வந்து இருக்குது. பாடல்களின் எண்ணிக்கை வந்து 3363 பாடல்கள். இதுக்கு முன்னாடி திருவாசகத்தில் எத்தனை பாடல்கள் பார்த்தோம்? 658 பாடல்கள். அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க, கேட்குறாங்க. மணிமேகலை குறிப்பிடும் குற்றங்கள் வந்து எத்தனை அப்படின்னா வந்து 10 குற்றங்கள் வந்து இருக்குது அப்படிங்கிறாங்க. மணிமேகலை குறிப்பிடும் குற்றங்களின் எண்ணிக்கை 10. உடம்பார் அழியின் உயிரார் அழிவர். இந்த கூற்று யாருடையது அப்படின்னா வந்து திருமூலர் அவர்களுடையது தான். உடம்பார் அழியின் உயிரார் அழிவர். இந்த கூற்று வந்து யாருடையது? திருமூலர் அவர்களுடையது. இப்போ தான் பார்த்தோம் ஒன்றே குலம் ஒருவனே தேவன். இது வந்துன்னா திருமூலருடையது. உடம்பார் அழியின் உயிரார் அழிவர். இது யாருடைய கூற்று அப்படின்னா வந்து திருமூலர் அவர்களுடையது. என்னுடைய சகோதரியின் மரணத்தை விடவும் வள்ளி அம்மையின் மரணம் பேரிடியாக இருந்தது என்று கூறியவர் யார் அப்படின்னா வந்து காந்தியடிகள். தென்னாப்பிரிக்கா போராட்டத்தில் தான் வந்துன்னா அவங்க 2 பேருக்கும் அறிமுகம் வந்து ஏற்பட்டிருக்கும். அதில் வந்துன்னா அந்த போராட்டத்தில் ஈடுபட்டதுனால வள்ளியம்மை அவர்களை வந்து சிறையில் அடைச்சிருப்பாங்க. விடுதலை செய்யும்போது ரொம்ப என்ன சொல்கிறது,
ரொம்ப முடியாத கண்டிஷனில் தான் வந்து அவங்க வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்போ வந்து என்ன காந்தி வந்து கேட்பாங்களாம், இந்த சிறை தண்டனைக்காக நீ வருந்துறியா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்கும்போது, இல்லை இல்லை நான் வந்து என்ன இன்னமும் கூட வந்து நான் ஜெயிலுக்கு போக ரெடியாக இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு கதை மாதிரி வரும். ஸோ அதனால தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, என்னுடைய சகோதரியின் மரணத்தை விடவும் வள்ளியம்மையின் மரணம் வந்து பேரிடியாக இருந்தது என்று கூறியவர் யார் அப்படின்னா வந்து காந்தியடிகள். இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலை என குறிப்பிட்டவர் யார் அப்படின்னா வந்து அகத்தியலிங்கம் தான் வந்து சொல்கிறாங்க. இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலை என குறிப்பிட்டவர் வந்து அகத்தியலிங்கம். இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் இந்த நூலுக்குரியவர் வந்து மூச்சை விட்டு சென்ற நாள் வந்து என்ன, இறந்த ஆண்டை தான் வந்து இப்படி சொல்கிறாங்க. எப்படி வந்து நமக்கு வந்து ஒரு பார்த்தோம், நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன், அவன் இறந்த ஆண்டு என்ன அப்படின்னு பார்த்தோம் பார்த்தீங்களா. அது மாதிரி இது வந்து ஒரு இன்டைரக்ட் கொஸ்டின். இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் இந்த நூலுக்குரியவர் மூச்சை விட்டு சென்ற நாள் வந்து எது அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் இது வந்து யாருடைய நூல்னு பார்க்கணும். அம்பேத்கர் அவளுடைய நூல் தான் இந்தியாவின் தேசிய பங்கு வீதம். அவருடைய இறந்த ஆண்டு வந்து என்ன அப்படின்னா வந்து 1956 டிசம்பர் 6ஆம் தேதி தான் வந்து அவர் வந்து இறந்த ஆண்டு. இதே நேரத்தில் வந்து அவர் இறந்த ஆண்டு கேட்கையில் பிறந்த ஆண்டும் கேட்கலாம் இனிமேல் வரும் காலங்களில். ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. 1891 ஏப்ரல் 14ஆம் நாள் தான் வந்து அம்பேத்கர் அவருடைய வந்து பிறந்த ஆண்டு. ஸோ அம்பேத்கரோட பீரியட் வந்து 1891 to 1956. கோட்டோவியங்கள் என்பது வந்து எது அப்படின்னா வந்து 3 கோடும் வரைவது தான் வந்து கோட்டோவியம் அப்படிங்கிறாங்க. கோட்டோவியம் என்பது 3 கோடும் வரைவது வந்து கோட்டோவியம் அப்படிங்கிறாங்க. தமிழர் வளர்த்த நுண்கலைகளில் முன்னணியில் நிற்கும் கலை வந்து எது அப்படின்னா வந்து ஓவியக்கலை தான் வந்து அந்த நுண்கலைகள்லேயே முன்னணியில் நிற்கும் கலை. தமிழர் வளர்த்த நுண்கலைகளில் முன்னணியில் நிற்கும் கலை வந்து எது அப்படின்னா வந்து ஓவியக்கலை தான் வந்து சொல்கிறாங்க. நாளை என் தாய்மொழி சாகுமானால் இன்றே நான் இறந்து விடுவேன் என்றவர் வந்து ரசூல் கம்சதி. நாளை என் தாய்மொழி சாகுமானால் இன்றே நான் இறந்து விடுவேன் என்றவர் யார் அப்படின்னா வந்து ரசூல் கம்சதேவ். கண்ணுள் வினையர் என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா வந்து ஓவியர் வந்து சொல்கிறாங்க. கண்ணுள் வினையர் என்று அழைக்கப்பட்டவர் வந்து என்னென்னா ஓவியர். மோகன ரங்கனின் தமிழ் ஒலித்து கொண்டே இருக்கும் பொருட்கள் வந்து என்னென்னா வானொலி, பாவரங்க மேடை, தொலைக்காட்சி என அனைத்துலேயும் வந்து அவரோட இது தமிழ் வந்து ஒலித்து கொண்டே இருக்கின்றன. மோகனரங்கனின் தமிழ் ஒலித்து கொண்டு இருக்கும் பொருட்கள் வந்து வானொலி, பாவரங்க மேடை, தொலைக்காட்சி. இரட்டை கிளவி போல் இணைந்தே வாழுங்கள் பிரிந்தால் பொருளில்லை என்றவர் யார் அப்படின்னா வந்து சுரதா அப்படிங்கிறாங்க. இரட்டை கிளவி போல் இணைந்தே வாழுங்கள் பிரிந்தால் பொருளில்லை என்றவர் யார் அப்படின்னா வந்து சுரதா. போலச் செய்தல் பண்பை அடிப்படையாக கொண்ட கலை வந்து எது அப்படின்னா வந்து நாடக கலை தான் வந்து சொல்கிறாங்க. போலச் செய்தல் பண்பை அடிப்படையாக கொண்ட கலை வந்து நாடக கலை. தமிழ் வேலி என்று மதுரை தமிழ்ச்சங்கத்தினை கூறும் நூல் வந்து எது அப்படின்னா பரிபாடல் தான் வந்து சொல்கிறாங்க. தமிழ் வேலி என்று மதுரை தமிழ்ச்சங்கத்தினை கூறிய நூல் வந்து எது அப்படின்னா வந்து பரிபாடல். முனுசாமி மங்களம் இணையருக்கு பிறந்த மங்கை தான் வந்து தில்லையாடி வள்ளியம்மை. முனுசாமி மங்களம் இணையருக்கு பிறந்த மங்கை தான் வந்து தில்லையாடி வள்ளியம்மை. இதில் அந்த தில்லையாடி என்ற பெயர் வந்து எது அப்படின்னா வந்து மங்களம் வந்து அவங்க வள்ளியம்மை அவங்களோட தாயார் பிறந்த ஊர் தான் வந்து தில்லையாடி. என்றுமுள தென்தமிழ் என்றவர் யார் அப்படின்னா வந்து கம்பர். இது ஒரு ரிப்பீட்டட் கேள்வி பார்த்துங்க. என்றுமுள தென்தமிழ் என்றவர் வந்து கம்பர். அந்தமான் எவ்வகை மொழி அப்படிங்கிறாங்க பொதுமொழி. இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், வேங்கை அது வந்து என்ன மொழி அப்படின்னா வந்து பொதுமொழி அப்படிம்பாங்க. அந்தமான் எவ்வகை மொழி அப்படின்னா வந்து பொதுமொழி. ஸோ அதே மாதிரி 8 என்னென்னா பிரித்தாலும் வந்து வேறு பொருள் வந்து தரணும், அது சேர்ந்திருந்தாலும் வந்து வேறு பொருளை வந்து தரும். அதனால தான் இது வந்து பொதுமொழி அப்படிம்பாங்க. தனித்து ஒரு பொருளை வந்து கொடுக்கும், அதை பிரித்து பார்த்தாலும் வேற ஒரு பொருளை கொடுக்கும், அதை தான் வந்து பொதுமொழி அப்படிம்பாங்க. அந்தமான் எவ்வகை மொழி அப்படின்னா வந்து அது வந்து ஒரு பொதுமொழி அப்படிம்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு 50 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.